Welcome students, 11th Computer Science, 14th chapter, Classes and Object. Classes and Object la, so last video நம்ம என்ன பார்த்தோம்னா constructor அப்படின்றத பற்றி பார்த்தோம். அடுத்தது so destructor அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். So what is the mean by destructor? So destructor is a when an object is a goes to out of scope, அதாவது இன்னர் ஸ்கோப் அப்படின்னு வந்தாலே கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவோம். இதில் when a class object goes out of scope அப்படின்னாலே ஈஸியாக டிஸ்ட்ரக்டர்னு சொல்லி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ when a class object goes out of scope, a special function is called as destructor get executed. ஸோ டிஸ்ட்ரக்டரை பொறுத்தளவுக்கு தானாகவே செயல்படக்கூடியது, அதாவது வெளியேறும்போது எக்ஸிக்யூட் ஆகிட்டு வரக்கூடாது. ஒரு ப்ரோக்ராம் விட்டு வெளியேறும்பொழுது அது ஒர்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணும், எக்ஸிக்யூட் ஆகிட்டு வெளியில் வந்து, அதுதான் when an object is when an object is goes out of scope, a special function is called as destructor is get executed அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட் ஆன்சர். ஸோ இதை மட்டும் எதனாலே உங்களுக்கு என்னது 2 மார்க்கோ இல்லை 3 மார்க்கோ கொடுப்பாங்க. இதை மட்டும் எதனாலே உங்களுக்கு 2 மார்க் இல்லை 3 மார்க் கொடுப்பாங்க. Next, so destructor have the same name as the class, அதாவது டிஸ்ட்ரக்டரோட நேமோ கிளாஸோட நேமோ சேமாக இருக்கும். அதாவது டிஸ்ட்ரக்டரோட நேமோ கிளாஸ் நேமும் சேமாக இருக்கும். ஸோ லாஸ்ட் வீடியோவில் கன்ஸ்ட்ரக்டரோட நேமும் கிளாஸ் நேமும் எப்படி சேமாக இருக்குன்னு சொல்லணும், அதே மாதிரி இந்த வீடியோவில் என்ன சொல்கிறேன், கன்ஸ்ட்ரக்டரோட நேமும் டிஸ்ட்ரக்டரோட நேமும் இருக்கும் சேமாக இருக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் போட பாருங்கள். கிளாஸ் சிம்பிள் அப்படின்னு கொடுத்துருக்குறேன், சரியா? கிளாஸ் சிம்பிள் கொடுத்துருக்குறேன். இது கிளாஸ் நேம், இது கீவேர்டு. இது பாருங்கள், இது கிளாஸ் நேம். அதுக்கடுத்தது எப்பொழுதுமே நான் லாஸ்ட் வீடியோவோட சொல்லியிருக்கேன், டிஸ்ட்ரக்டர் அண்ட் கன்ஸ்ட்ரக்டர் டிக்ளேர் வித் அண்டர் பப்ளிக் பார்ட். கன்ஸ்ட்ரக்டராக இருக்கட்டும் இல்லை டிஸ்ட்ரக்டராக இருக்கட்டும், கன்ஸ்ட்ரக்டர்னால் ஒரு பொருளை உருவாக்கக்கூடியது, டிஸ்ட்ரக்டர்னால் அந்த பொருளை உருவாக்கினதை அழிக்கக்கூடியது. ஸோ அழிப்பின்னு சொல்லும். அப்போ எப்பொழுதுமே பப்ளிக் பார்ட்டில் டிக்ளேர் பண்ணிருப்பேன். ஸோ இதுக்குள்ள டிஃப்ரெண்ட் என்ன சார் அப்படின்னா, இதுதான் கன்ஸ்ட்ரக்டரு. ஆனால் ஆக்சுவலி இப்போ இங்கே என்னன்னு பார்த்தோன்னா முன்னாடி டைல்டு சிம்பிள் இருக்குது. இந்த டைல்டு கேரக்டர் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் டிஸ்ட்ரக்டர். பப்ளிக் பார்ட்டு கீழே கன்ஸ்ட்ரக்டர் நேம் பக்கத்தில் அதாவது கன்ஸ்ட்ரக்டர் நேம் பக்கத்தில் இது இல்லாமல் இருந்துச்சுன்னா கன்ஸ்ட்ரக்டர். ஸோ டைல்டு சிம்பிள் இருந்துச்சுன்னா டிஸ்ட்ரக்டர். ஸோ மறந்துடாதீங்க, வெரி இம்பார்ட்டண்ட் 1 மார்க்கு. அப்போ என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, ஒரு டிஸ்ட்ரக்டருக்கு முன்னாடி கிளாஸுக்கு முன்னாடி என்ன சிம்பிள் வந்து உனக்கு இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. ஸோ நான் ரவுண்ட் பண்ணுற பாருங்க, டைல்டு சிம்பிள். Dialed symbol. A destructor has the same name as the class tag, but ஆனால் prefixed with a dialed character. So dialed character. So compulsory இந்த கிளாஸ் நேம் ஃப்ரண்ட்ல என்ன இருக்கணும், dialed character ஒன்று கம்பல்சரி இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது டிஸ்ட்ரக்டர், அப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னா அது கன்ஸ்ட்ரக்டர். Next, destructor function also return nothing. டிஸ்ட்ரக்டில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் ஆகப்படுது எதுவுமே என்ன பண்ணது, எப்பொழுதுமே எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாது, எதுவுமே இருக்காது, ரிட்டர்ன் பண்ணாது. பட் இட் இஸ் டஸ் நாட் அசோசியேட் வித் எனி டேட்டா டைப். ஏதாவது ஒரு டேட்டா டைப் பயன்படுத்த என்ன பண்ண முடியும், அதை பயன்படுத்த முடியாது. அது எதுக்கு தான் சார் முக்கியமாக பயன்படுது அப்படின்னு கேள்வி கேட்டால், a destructor function remove the memory an object is was allocated by constructor at the time of the object. ஸோ கன்ஸ்ட்ரக்டர் மூலமா உருவாக்கப்பட்ட ஒரு ஆப்ஜெக்டை, கன்ஸ்ட்ரக்டரால் உருவாக்கப்பட்ட ஒரு ஆப்ஜெக்டை மெமரிக்குள்ளே இருக்கும். அந்த மெமரியில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை அது என்ன பண்ணக்கூடாது, ரிமூவ் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடியது டிஸ்ட்ரக்டர். ஸோ டிஸ்ட்ரக்டருடைய ஃபங்க்ஷனோட ஒர்க்காக தான்.
அப்போ ஒரு செயல்பட்டுகிட்டே இருக்கிறோம் பாருங்கள். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கூட என்னது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சின்ன வயசில் என்னது இல்லை இப்போ கூட சரி மணலில் வந்து வீடு கட்டியிருப்போம். அதை நம்ம உருவாக்குறது ஒருத்தவங்க திடீர்னு என்ன பண்ணுவோம், விளையாட்டு தினமாகவே அதை அடிச்சிருவோம். ஸோ ஆக்கிறது ஒருத்தவங்க, அழிக்கிறது ஒருத்தவங்க. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். அப்போ ஒரு பொருளை உருவாக்குவதற்கு அதாவது கன்ஸ்ட்ரக்டர், அந்த பொருளை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு மெமரியிலேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து என்னது டிஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லக்கூடாதான் இந்த எக்ஸாம்பிள்ஸ். A destructor function remove the memory and objects which was allocated by constructor at the time of the object. அந்த டைமில் உருவாக்கப்பட்ட ஒரு ஆப்ஜெக்ட்டு, ஒதுக்கிடப்பட்ட ஒரு ஆப்ஜெக்ட்டு, மெமரியில் இருக்கிற ஆப்ஜெக்ட் என்னது டிஸ்ட்ரக்டர் ஆகப்படுது. என்ன பண்ணுதுன்னா அதாவது என்னது நீக்கிடுது. ஸோ அதனுடைய செயல்பட ஒதுக்கிடப்பட்ட ஆப்ஜெக்ட் நீக்க செய்வது டிஸ்ட்ரக்டர். அதுக்கடுத்து பார்த்தோன்னா டிஸ்ட்ரக்டரோட எப்படி டிக்ளரேஷன் பண்ணுவோம், எப்படி அறிவிப்போம், அதனுடைய டெஃபினேஷன் என்ன, டிக்ளரேஷன் ஆஃப் டெஃபினேஷன்ஸ். கன்ஸ்ட்ரக்டர் டிஸ்ட்ரக்டருடைய டிக்ளரேஷன் எப்படி பார்த்தோன்னா டிஸ்ட்ரக்டர்ன்றது ஒரு ஸ்பெஷல் மெம்பர் ஃபங்க்ஷன். சரியா? A destructor is a special member function that is called as when lifetime of an object is end. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் விட்டு வெளியேறும் பொழுது எப்பொழுதுமே அது என்ன பண்ணுது, ரிமூவ் பண்ணிவிட்டு வெளியேறதுக்காக பயன்படுத்தக்கூடியதான் இந்த டிஸ்ட்ரக்டருடைய ஃபங்க்ஷன்ஸ். அதுக்காக தான் நம்ம அங்கே அந்த இடத்துல அறிவிப்போம். A destructor functions, destructor is a special functions that is called as when lifetime of objects ends. அப்போ எண்ணினுடைய அதாவது வெளியேறும் பொழுது, ப்ரோக்ராம் விட்டு வெளியேறும் பொழுது எல்லாத்தையும் என்ன பண்ணோம், எரேஸ் பண்ணிட்டு வெளியில் வந்துடும். பாருங்கள் அடுத்த பாயிண்ட்ஸ் பாருங்களேன். டெஸ்ட்ராய் த ஆப்ஜெக்ட்ஸ் கன்ஸ்ட்ரக்டட் பை கன்ஸ்ட்ரக்டர். அப்போ கன்ஸ்ட்ரக்டரால் உருவாக்கப்பட்ட ஒரு ஆப்ஜெக்ட் என்ன பண்ணோம், அழித்து விட்டு வெளியில் வந்துடும். ஓகேவா? ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ். டிஸ்ட்ரக்டரை பொறுத்தளவுக்கு கடைசியில் தான் ஒர்க் ஆகும், எண்ட் ஆஃப் த டைமில் தான் ஒர்க் ஆகும். அது ஒரு ஸ்பெஷல் மெம்பர் ஃபங்க்ஷன். அந்த கேரக்டர் முன்னாடி டயல் சிம்பிள் இருக்கணும். அப்படிலாம் இருந்துச்சுன்னா அது கன்ஸ்ட்ரக்டருடைய பர்பஸ். நெக்ஸ்ட்டு, ஸோ நார்மலி டிக்ளேர்ட் அண்டர் வித் பப்ளிக் பார்ட் தான் நான் சாதாரணமாகவே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டரை பொறுத்தளவுக்கு எந்த பார்ட்டில் டிக்ளேர் பண்ணணும்னா பப்ளிக் பார்ட்டில் தான் நான் டிக்ளேர் பண்ணுவேன். ஸோ அதுக்குரிய சின்டெக்ஸ் பாருங்களேன். கிளாஸு சிம்பிள் கிளாஸ். ஸோ கிளாஸு சிம்பிள்னு வச்சுருக்கேன். ஓப்பன் த கர்லி பிரேசஸ் இன்ட்டு A, B. பப்ளிக் பார்ட்டில் அதாவது என்னது டயல்டு சிம்பிள் யூஸ் பண்ணி கிளாஸ் நேமை பயன்படுத்திருக்கேன். அப்போ இந்த மாதிரி நான் கிளாஸ் நேம் பயன்படுத்தி ஒரு உருவாக்குறது என்னன்னு சொல்லுவேன்னா கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவேன். அதே அந்த கன்ஸ்ட்ரக்டர் ஃப்ரெண்டில் கிளாஸ் நேம் முன்னாடி டயல்டு கேரக்டர் யூஸ் பண்ணியிருந்தால் தான் டிஸ்ட்ரக்டர். ஸோ மறந்துடாதீங்க. அப்போ இந்த கிளாஸ் இதோட முடிஞ்சிச்சு. ஸோ இந்த கிளாஸ் இதோட முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு, ஸோ நீட் ஃபார் டிஸ்ட்ரக்டர். என்னென்ன தேவை அப்படின்றாங்க. ஸோ அதோடைய பர்பஸ் என்ன, ஆல்ரெடி மெமரி ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுக்கோ. மெமரியில் இருக்கிறது என்ன பண்ணுது, ரிமூவ் பண்ணக்கூடியதான். ஸோ ஃப்ரீ பண்ணக்கூடியது. ஓகேவா? ஸோ நீட் ஆஃப் எ டிஸ்ட்ரக்டர் அப்படின்னு சப்போஸ் கொஸ்டின்ஸ் கேட்டால் நீங்கள் என்ன பண்ணோம், இதை மட்டும் எதனாலே போதும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸ் என்னென்னா, த பர்பஸ் ஆஃப் டிஸ்ட்ரக்டர் இஸ் டு ஃப்ரீ த ரிசோர்ஸ் தட் த ஆப்ஜெக்ட்ஸ் மேபி ஹாவ் அக்யூர்டு டியூரிங் த லைஃப் டைம் ஆஃப். அதாவது லைஃப் டைமாக நம்மளுக்கு அந்த டியூரேஷனுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுது, அந்த ரிசோர்ஸ் அப்படின்றது என்னது, வளங்கள். ரிசோர்ஸ் அப்படின்றதுனா வளங்களை எல்லாமே ஃப்ரீ பண்ணி நம்மளுக்கு என்ன பண்ணக்கூடாது, அது லைஃப் டைமாக நம்மளுக்கு செயல்படுத்துறதுக்காகவே உருவாக்கப்பட்டது தான் இந்த டிஸ்ட்ரக்டர். அதுக்கடுத்தது டிஸ்ட்ரக்டரில் பார்த்தோன்னு டிஸ்ட்ரக்டர் என்ன பண்ண முடியுது, எந்த ஒரு பாராமீட்டர் லிஸ்ட்டும் இருக்காது. டிஸ்ட்ரக்டரை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாராமீட்டர் லிஸ்ட்டும் இருக்காது. அதேமாதிரி ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகக்கூடியது, தானாகவே என்ன பண்ணக்கூடியது, செயல்படக்கூடியது. ஓகேவா? அப்போ டிஸ்ட்ரக்டர் ஆட்டோமேட்டிக்லி எக்ஸிக்யூட்டட். அடுத்தது என்னன்னா, டிஸ்ட்ரக்டர்
Destructor is compiler generated. Compiler generated. Destructor வந்து யார் வந்து ஜென்ரேட் பண்ணுவோன்னா கம்பைலரை ஜென்ரேட் பண்ணக்கூடியதான். ஸோ நானாகவே இல்லை, கம்பைலரை ஜென்ரேட் பண்ணக்கூடியதான். ஸோ இது எல்லாமே நீட் ஃபார் டிஸ்ட்ரக்டருடைய பர்பஸ். ஸோ டிஸ்ட்ரக்டர் மீண்டும் சொல்ல பாருங்க. டிஸ்ட்ரக்டர் வாட் இஸ் மீன் பை டிஸ்ட்ரக்டர் அப்படின்னு கேள்வி கேட்டால், டிஸ்ட்ரக்டர் இஸ் a special function when an object is a goes out of scope. A special function is called as destructor is automatically get executed. It is called known as destructor. Destructor சொல்லி எழுதிட்டு இந்த எக்ஸாம்பிள் சொல்லணும், கம்பல்சரி இந்த எக்ஸாம்பிள் சொல்லணும். ஓகேவா? அது இந்த டைல்டு சிம்பிள் இல்லாமல் இருந்துச்சுன்னா இதுக்கு கன்ஸ்ட்ரக்டோடைய எக்ஸாம்பிள், டைல்டு சிம்பிள் இருக்கிறதால இது டிஸ்ட்ரக்டோடைய எக்ஸாம்பிள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ another class will be discuss destructor, introduction of destructor, declaration of definition destructor, need for destructor அப்படின்ற பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஸோ இதுக்கு ரிலேட்டடான ஒரு ப்ரோக்ராம், டிஸ்ட்ரக்டருக்கு சம்மந்தப்பட்ட ரிலேட்டடான ப்ரோக்ராம் ஒன்று. அதுக்கடுத்தது பார்த்தோன்னா அது என்னென்ன ரூல்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க, டிஸ்ட்ரக்டர்னால் எப்படி செயல்படும் அப்படின்ற பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.